ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லன்ச் ரெசிபி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சி ரைஸு, அது கூட வந்து ஸ்வீட்டுக்காக ஒரு பாயசம் செஞ்சுருக்கேன். அது கூட மெது பக்கோடாவும் செஞ்சுருக்கேன். பட் இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோவில் அதை நான் இன்க்ளூட் பண்ணல. அதோட லிங்க் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் பாலாடை பாயசம் தான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, நல்லா க்ரீமியாக, ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பாலாடை பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். இது பேசிக்காக வந்து குக்டு ரைஸில் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கொஞ்சமாக 1/3 கப் அளவுக்கு வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் லோ ஃபேட் மில்க் வச்சு தான் இந்த பாயசம் செய்கிறேன். இதுவே வந்து ஃபுல் ஃபேட் மில்க் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற பாலை வச்சு தான் நான் இந்த பாயசம் செய்கிறேன். இப்போ பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சணும். இது வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சுண்ட காய்ச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ரைஸ் பாலாடையில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதில் வந்து நான் கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு 2த்தையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்துக்கு வந்து நெய் நிறைய ஊற்றக்கூடாது. அப்படியே நீங்கள் வறுத்துட்டு சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த 2 பருப்பையும் நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் வேண்டான்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தா டெக்ஸ்சர் வந்து நல்லா இன்னும் க்ரீமியாக இருக்கும். இது உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான பாலாடை பாயசம் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் வார்மாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான ரைஸ் பாலாடை பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பாயசம் ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிரிஞ்சி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரிஞ்சி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி ரைஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் நெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா சூடானவனே இதில் வந்து கொஞ்சமாக பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஜாவித்ரி இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் பொரிஞ்சவனே இப்போ இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனவனே இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா தான் காரமே, ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர், பீஸு, கேரட் இது 3த்தையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரைஸை செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு, இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மேலே மூடி போட்டு, இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா, லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில வந்து நான் இங்கே ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா 2, 3 வாட்டி அலசிட்டு, தண்ணியில வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். இப்போ இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு, அரிசிய மாத்திரம் இந்த குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இப்போ ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மேலே மூடி போட்டு, மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் ஃபுல்லாக வந்து 3வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரைஸ் கூட நான் மெது பக்கோடாவும் செய்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான லன்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தான். ஊறுகாவோட இந்த ரைஸை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மெது பக்கோடாவோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக அந்த பாலாடை பாயசம் சாப்பிட்டோன்னா ஒரு திருப்தியான ஒரு லன்ச் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.